சீடு பவர் அப்படின்னு போட்டிருக்கு. சீடு பவர் அப்படின்னா விதையின் சக்தி அப்படின்ற, நம்ம எப்படி தமிழில் சொல்லுவோம், சக்தினா தமிழ் கிடையாது, சக்திங்கிறது வீரியம்னு கிடையாது, ஆற்றல். சக்தினா வடமொழி சொல். அதான் விதையின் ஆற்றல், எவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஒரு விதைக்கு உரிய ஆற்றல். விதை, எந்த விதையை பற்றி சொல்கிறாரு? இன்றைக்கி நீங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜிஎம் சீட்ஸ் அப்படின்னு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. விதையின் ஆற்றல் அப்படின்னு படிக்கும்போது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎம் சீட்ஸ். ஜிஎம் சீட்ஸ்னால் என்ன? பிடெக். இதுதான் டெக்னாலஜியில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have modified the characteristic of a seed right from the gene. அப்போ அந்த ஜீன்லேயே மாற்றத்தை கொண்டு வரும்போது ஒரு முறை மட்டும்தான் அந்த விதை முளைக்கும். அதிலேருந்து வர செடி ஒரு விதை கொண்டு வரதில்ல, அது முளைக்காது. அப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி விதையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எந்த விவசாயியும் விதையை உற்பத்தி பண்ணக்கூடாது. விதையை யார் உற்பத்தி பண்ணுவான்னா, விற்கக்கூடிய கம்பெனி தான் உற்பத்தி பண்ணும். அந்த கம்பெனியோட பேர் மான்சான்டோ. இந்த கம்பெனியை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, பில் கேட்ஸ், அவனுடைய கூட்டாளிகள். இவனுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னா, அமெரிக்க ஏகாதிபதிய கூட்டாளிகள். நம்ம என்ன சொல்கிறோம், பில்கேட்ஸ் 10 கம்ப்யூட்டர் கொடுத்த உடனே பில்கேட்ஸ் மாதிரி தாராளமானவன், தாராள குணமுள்ளவன் எவன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஊரையே கொள்ளையடித்து ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போகிறான். இதான் உலகத்தில் நடக்கக்கூடிய மாயை. இதெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக்கிட்டு வரணும். யார் மனித குல விரோதிகள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் மனித குல விரோதிகள் இருக்கிறார்கள். நாங்கள் உண்மையை பேசிட்டு வரோம். ஆனால் என்ன சொல்கிறாரு, ரொம்ப மோசமான காரியத்தை 2ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார். அந்த கொலை செய்யர் 2ஆம் அதிகாரத்தில், ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவர் தான் நமக்குள்ளே இருக்கிற வித்து. ஆனால் லௌகீக ஞானத்தினாலும் இந்த உலக பிரகாரமான அறிவினாலும் மாயமான தந்திரத்தினாலும் செய்கிறாங்களா? இன்றைக்கி குணப்படுத்துகிறாங்க. இவர் அப்படியே அலுவலி அகலியாலையும் உருண்டு உருண்டு ஒருத்தன் கையை குணப்பாடிட்டேன், கண்ணை குணப்பாடுத்தின வீடியோ எடுத்து போட்டு, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வித்து எந்த வித்து? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யம், அதாவது த கிங்டம் ஆஃப் ஹெவன், அது எப்படின்னா ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆலமரத்தோட விதையை பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தீங்க? ஆலமரத்தோட பழம் எப்படி இருக்கும்? இழந்த பழம் பார்த்துருக்கீங்களா? சின்ன இழந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா? ஏத்தாப்புல சுண்டக்கான்னு ஒன்று காய்க்குதுல்ல, கறி சுண்டக்காய், அதையும் பார்த்தது இல்லையா? எப்படி வளர்றீங்க பாருங்கள். இயற்கையே தெரியாமல் வளர்ந்துட்டு வரீங்க. கறி சுண்டக்கான்னு ஒன்று இருக்கும். சுண்டக்காய் வத்தல் போட்டு கார குழம்பு வைப்பாங்க. அதில் உருண்டை உருண்டையாக சுண்டக்காய் இருக்கும். நம்ம இப்போ சாப்பிட போகிறோன்னா ஒரு திராட்சை பழம் இருக்குல்ல, சின்ன உருண்டையான திராட்சை பழம், அதோட திராட்சை பழத்தோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மணத்தக்காய் அழிக்கிற அளவுக்குலாம் இல்லை, அதோட பெருசாக இருக்கும். சின்ன திராட்சை பழம் ரவுண்டாக இப்போ வருதுல்ல, சீட்லெஸ், அந்த மாதிரி இருக்கும். திராட்சை இழந்த பழம் சைஸில் தான் அது இருக்கும். அதோட விதைகள் எப்படி இருக்குன்னா, எள்ளு விதைகள் மாதிரி இருக்குது. பிஸ்கட்டில் எள்ளு போட்டு கொடுக்குறாங்களே, அது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். கடுகுல பாதி தான் இருக்கும். ஆனால் அந்த மரம் எப்படி இருக்குது? மிகப்பெரிய மரமாக வரும். பல ஏக்கர் பரவும்.
5 ஏக்கர் 10 ஏக்கர் கூட ஒரு ஆலமரம் நிற்கும். அது விழுதுகளை போட்டுக்கொண்டே போகும். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. அது போட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கையை குறித்து, எந்த நம்பிக்கை? கிறிஸ்துவானவர் நம்பிக்கையின் மகிமையாக உங்களுக்குள் வாசமாக இருப்பதே அந்த ரகசியம்னு சொல்கிறார் பார். 26ஆம் வசனமா என்ன அந்த ரகசியம் என்ன? 27ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் போட்டிருப்பார். என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதில் ரொம்ப முக்கியமான வசனங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களோட பங்கடையும்படிக்கு உங்களுக்கு அதை ஏற்படுத்தினான் போட்டிருக்கு. நமக்கு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பைபிள் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவங்கள அடித்து கொலை பண்ணி ரொம்ப பாடாப்படுத்தினாங்க. எதுக்குன்னா, நீங்கள் இல்லாமல் அவர்கள் மகிமை அடையாதபடிக்கு, நீங்கள் தான் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு, அவங்கெல்லாம் குறைவை அனுபவித்து நாம் மகிமை அடைவதற்காக, நல்ல பேரை பெறுவதற்காக, அநேகருக்கு முன்பாக நல்ல பேரை பெற்று அடைவதற்காக அவர்களெல்லாம் நமக்காக பாடுபட்டு கிறிஸ்து இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் 40 பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் அந்த நம்பிக்கை. அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விதை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆல் ஓவர் த வேர்ல்ட் திஸ் காஸ்பல் இஸ் பேரிங் ஃப்ரூட் அண்ட் க்ரோவிங் just as it has been doing among you since the day you heard it and understood God's grace in all its truth. நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதிக்கப்படவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காகத்தான் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதான் சங்கீதத்தில் சொல்வார், நான் உங்களை தேவர்கள் என்றேன், ஆனால் நீங்களோ அற்ப மனிதர்களைப் போல சாவீர்கள்னு அதில் போட்டு. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையே இல்லை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, அவர் நம் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த விதை அப்படின்னு சொல்லி சொல்றார். The word of God is seed. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க பொறுப்பட்டான். உங்களுக்கு கேட்டச்சிசம் கிளாஸில் சொன்னாங்களா விதை விதைக்கிறத பற்றி? எல்லா சர்ச்சிலையும் சொல்லுவாங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க பொறுப்பட்டான். என்னத்தை விதைக்கிறான்? தேவனுடைய வசனத்தை விதைக்கிறான். The word of God is seed. This means the word has life in it. இதான் என்ன சொல்கிறாங்க, தமிழில் ரொம்ப தெளிவான பழமொழிகள் இருக்கும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் உண்டு. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தையை தான் தேவனுடைய பிள்ளைகள் பேசுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, வார்த்தை உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க? இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கிறது. இந்த உலகத்திலே பணம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா பணம் உங்களை விட்டு ஓடிடும். இந்த உலகத்திலே நீங்கள் சேர்க்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் செல்வங்களும் உங்களை விட்டு ஓடிடும். ஆனால் இந்த ஞானம் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுவது. ஒருவனும் உங்களிடத்தில் அதை திருடி போக முடியாது. அப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. அறிவாளியாக இருக்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்தாலும் மறுபடியும் அதை சம்பாதிச்சிருவான். ஆனால் முட்டாள் எல்லாத்தையும் இழந்தாலும் செத்துருவான். அதான் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர். இந்த அதில் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகள். when it is planted in the heart it can produce fruit. உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இதை விதைத்தால்தான், இதை நீங்கள் நட்டால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கையில் தான் இருக்குது. அது பாட்டு ஒரு மூலையில் கிடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் அவர் 1ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கூட நான் கேட்டேன்ல. 1ஆம் சங்கீதத்தை நீங்கள் மனப்பாடமாக சண்டே கிளாஸில் ஏன் சொல்ல சொல்கிறாங்க? 1ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் என்ன? துன்மார்க்குடைய ஆலோசனையில் அடுத்து பாவிகளுடைய வழியில் நடக்காத, அப்புறம் நிற்காத, அப்புறம் போய் உட்காராத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராமல் பளபளபளபளன்னு இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் வாய்க்கும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறார், when it is planted in the heart, in your heart, it can produce fruit. அதனால நிச்சயமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். சார் எது சார் சக்ஸஸ்ஃபுல்லானது? நிறைய பேர், நிறைய ஆசிரியர்கள், கிறிஸ்தவ ஆசிரியர்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், சார் எந்த கோர்ஸ் படித்தா ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு கேட்டார். எதை படித்தாலும் ஸ்கோப் இருக்குங்க அப்படின்னு. என்ன சார் நீங்கள் 10ஆம் சொல்கிறீங்க? உள்ளபடியே நீங்கள் எதை படித்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் உண்டு. உண்மையிலே அதுதான். நீங்கள் எதை சார், அதுக்கு தான் அவ்வையார் என்ன சொல்கிறாங்க, செய்வன திருந்த செய். நீ எதை வேணால் படி, அதை தெளிவாக படி, அவ்வளோதான். அப்போ ஆண்டவரால் உங்களை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன வேணால் படிப்பீங்க. ஆனால் உன் வேலையில் ஜாக்கிரதையாயிரு. நீ எதை படிக்கிறோ அதில் ரொம்ப அக்கறையாக படி. ஆண்டவர் இடத்துல கேள். அவருக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது இல்லையா? நியர் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் இன் லண்டன், கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது லண்டனில், இங்கிலாந்தில். அது பக்கத்தில் there is a cemetery containing a unique grave, that of the agnostic lady Anne Grimston. அங்கே வந்து பக்கத்தில் ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதி வித்தியாசமான சமாதி. அது யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா, அக்னாஸ்டிக் லேடி ஆன் கிரிம்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு அம்மாவுடையது. ஷீ இஸ் பரீட் இன் அ மார்பிள் டோம்ப் மார்க்டு பை அ மார்பிள் ஸ்லாப். அது என்ன பண்ணாங்க, ஒரு மார்பிள் கல்லறை கட்டி சுற்றி கீழே மேலே சைடு எல்லாம் கட்டி, அதுக்கு மேலே ஒரு மார்பிள்லே ஒரு பெரிய கூம்பு மாதிரி, அது என்ன சொல்லுவோம், அவர் டோம்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி கூம்பு மாதிரி சமாதி மாதிரி கட்டி அது மேலே ஒரு பெரிய ஸ்லாப் வச்சு கட்டியிருக்காங்க. பிஃபோர் ஷி டைட் ஷி செட் sarcastically to a friend, I shall live again as surely as tree will grow from my body. நான் மறுபடியும் உயிரோடே வருவேன், என் உடம்புலேருந்து ஒரு மரம் வளர்ந்து இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப கேலியாக சொல்லியிருக்கான். An unbeliever, Lady Anne Grimston, did not believe that there was life after death. அந்த அம்மா கடவுள் நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது, இறை நம்பிக்கையே கிடையாது. அதனால் இறப்புக்கு பின்பே ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுபிறவி இருக்குது அப்படின்றத அவங்க நம்புறதில்ல. நாம் இங்கே மரித்து மறுபடியும் நாம் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மளும் மனிதர்களும் மிருகங்களும் எல்லாமே ஒன்று தான் இல்லையா? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறார், உலகிலே மிகச்சிறந்த விஞ்ஞானி, பேச முடியாது, தலையசைக்க முடியாது, நடக்க முடியாது, இறைவன் இல்லை என்ற கோட்பாட்டை அவர் மிக உறுதியாக சொல்கிறார். உலகத்திலே அநேகம் பேர் அதை நம்புகிறார்கள், அநேகம் பேர் அதை நம்புறதும் கிடையாது. அதே மாதிரி இந்த அம்மாவும் இறை நம்பிக்கையும் கிடையாது. மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே அந்த அம்மா நம்புறதில்லை. However, a tree did grow from her grave. அந்த மாதிரி என்ன சொன்னிச்சு, என் உடம்புலேருந்து ஒரு செடி வந்து இங்கே நிற்குமா, அப்படி நின்னேன்னா அது நான் தான், நல்லா ஸ்டோன் போட்டு மூடிடுங்க, எப்படி செடி முளைக்குதுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னிச்சு. உள்ளபடியே என்னாச்சு, a tree did grow from her grave, a tiny seed took root, and as it grew it cracked the marble and even tore the metal railing of the ground. There is life and power in the seed, and there is life and power in the word of God. சின்னோண்டு விதை, ஒரு சின்னோண்டு இடுக்கு வழியாக அந்த கல்லறையில் போய் பட்டு அப்படியே பொறுமையாக வேர் விட்டு உள்ளே போய் அந்த இரும்பெல்லாம் பேத்து எரிஞ்சு கல்லறையே பொளந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சு. பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு கல்லறை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத கடுகு விதை போன்ற அந்த விதை இன்றைக்கி அரச மரத்தோட விதை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அரச மரமும் சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும், அப்படியே எள்ளு மாதிரி தான் அதோடய விதைகள் இருக்கும். இந்த காக்கா மைனாலாம் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டுட்டு கோயில் மேலே, பழைய காலத்து பெருமாள் கோயிலெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள், கர்டர்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய போல்ஸ்டர்ஸ், ஒரு கல் வந்து 1.5 டன் இருக்கும், அந்த சைஸில் அடித்து கட்டி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 40 மாடி கட்டி 40 அடி உயரத்து கட்டியிருப்பாங்க கோயில். எல்லாம் பொழந்துக்கிட்டு நிற்கும். கடைசியில் என்னடான்னு பார்த்தா, ஒன்று அரச மரம், இன்னொன்று நுணா மரம், மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்க.
இது ரெண்டையும் சாப்பிட்டு அது போய் எச்சம் போட்டுரும். அதுக்கு மண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மழை பெஞ்ச உடனே அந்த இடுக்கில் நின்றுட்டு அப்படியே வளர்ந்து காற்றுல இருக்க தண்ணியை உறைஞ்சி தின்னு, தண்ணியே இருக்காது, காற்றுல இருக்க தண்ணியை பிடிச்சி பிடிச்சி உறிஞ்சி சாப்பிட்டு அப்படியே கல்லை பொழந்து கோயிலே தரமட்டமாக்கும். இது மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. There is life and power in a seed and there is life and power in the word of God. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கும் வல்லமை, சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு. When God's word is planted and cultivated, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே எழுதி, இவற்றை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருந்தால் 100% உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. வேறு எதில் போய் நீங்கள் எந்த ஸ்கோப்பும் தேடாத, ஆண்டவருடைய வசனத்திலே 100% உங்களுக்கு வெற்றி உண்டு. when God's word is planted and cultivated என்ன, தினமும் ஒரு லேண்டை எப்படி கல்டிவேட் பண்ணீங்க? how would you cultivate a land? முட்களெல்லாம் எடுத்து ஓரத்தில் போடணும், உள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுக்கணும், நல்லா உழணும், அப்படியே உள்ளே இருக்க தூசி களைகளை எல்லாம் எடுத்து விடணும், தண்ணீர் பாய்ச்சணும். எப்போல்லாம் கவனமாக ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். அதான் சாகுபடி செய்கிறது, பயிர் சாகுபடி செய்கிறது. அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்டிவேஷன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேண்ட். நீங்கள் எப்படி நிலத்தை பண்படுத்துதல், எப்படி பண்படுத்துவீங்க அப்படின்னா, மிக தீவிரமாக ஒரு விவசாயிகிட்ட போனீங்கன்னா சொல்லலாம். அதான் இயேசு கிறிஸ்து விவசாயியை பற்றி சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க பொறுப்பட்டான். அப்போ அந்த உங்களுடைய இருதயத்தை தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நட்டு அதை நீங்கள் பண்படுத்தி பராமரித்து வளர்க்கும் போது இட் ப்ரொடியூசஸ் ஃப்ரூட். ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ் ஆர் அமங் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் ஹார்வெஸ்ட். கொலோசியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஆவியின் கனிகள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், தயவு, சாந்தம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இத்தனை குணாதிசயங்களுடைய ஒரு கனி உங்களிடத்திலே இருந்து வரும். These spiritual graces are among the evidences that we have truly been born again. இத்தகைய கனி உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்தவர்கள் ஆகிறீர்கள். இதான் அவர் சொல்கிறார். Something to ponder. What do you do to help sow the word in the hearts of others? மற்றவர்களின் இருதயங்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விதைப்பதற்கு உதவி செய்ய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிம்பிளாக ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தால் மட்டுமே போதும். உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றியும் ஆண்டவரை சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இறைவனால் இப்படி மாறிற்று, நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்தேன். பாருங்கள், நீங்கள்லாம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, நான் ஒன்றுமே படிக்கலை, நான் ஒரு மண்டு பையன், எனக்கு ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத பையன். ஆண்டவர் என்னை எப்படி ஆக்கியிருக்காரு பாருங்கள். இவை எல்லாவற்றிற்கு காரணம் ஆண்டவர் தான். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ படிப்பதற்கான வாய்ப்புகள், மியூசிக் போடுறதுக்கான வாய்ப்புகள், சர்ச்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இது எந்த வாய்ப்புமே எங்களுக்கு கிடையாது. ஒரு சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, நல்ல உடை கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, படிக்கிறதுக்கு போய் டியூஷன் போகிறதுக்கு பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்றுமே இல்லாதவர்கள், தரிசு நிலமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை எப்படி உயர்த்தி இருக்கிறார்? நிச்சயமாக உங்களை பல 100 மடங்கு உயர்த்தப் போகிறார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறீர்கள்? ஆண்டவர் வசனத்தை கண்ணும் கருத்துமாக பிடித்து கொண்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும்? when you cultivate, plant it, when God's word is planted and cultivated, it certainly produces fruit. அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை. சரியா?